எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வில்வா பிளான்டேஷன் ஃபேமிலிக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க. இன்றைக்கி அந்த ரிலாக்ஸ்லேயே நம்ம வீடியோ பாருங்கள். இன்றைக்கி ஒரு முக்கியமான செடி பற்றின விளக்கத்தை தரேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. நம்ம பார்க்குற செடியோட பேர் மிராக்கிள் ஃப்ரூட். இது உண்மையிலேயே எல்லாத்தையும் மிராக்கிள் பண்ணிடும். இது எப்படின்னா, ஃபஸ்ட் நான் ஒரு சின்ன நாற்றா வாங்கி வச்சேன். க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். ஒரு 2.5 அடியிலேருந்து 3 அடி ஹைட்டு தான் இருக்கும் மொத்தமாகவே. நம்ம உட்காந்து தான் செடியெல்லாம் வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பாட் மிக்ஸு ரொம்ப முக்கியமான ஒரு இது. நல்ல மண்கலவை தயார் பண்ணி வச்சோம்னா நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு வச்ச புதுசில் ஒரு மாதத்துக்கு புது இலை எதுவுமே வரல. பழைய இலையெல்லாம் கொஞ்சம் வாட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இதுன்னு பார்த்தேன். சரி பரவாயில்லன்னு தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். டெய்லியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் புது தளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா டெய்லி காலையில் போய் பார்ப்பேன் எல்லா செடியிலையுமே. பார்த்தோன்னே மனசுக்கு ஒரு சந்தோஷம். அப்புறம் இலையெல்லாம் கொஞ்சம் க்ரோத் வர ஆரம்பிக்கும் போதே பூ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு கொத்துலேயுமே ஒரு 10-20 பூ ஃபுல்லாக பிடிச்சிட்டு இருந்துச்சு. இதை பார்க்குறதுக்கு ஒரு சின்ன சப்போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பூ பிடிக்கும். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். சரி நானும் காய் வரும்னு பார்த்தேன். அதுக்கடுத்து ஒரு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணேன். அந்த பூ பிடிக்கிறது எல்லாமே கீழே விழுந்துருது, இல்லைன்னா அந்த எறும்பு சாப்பிட்றது. அப்புறம் என்னடா இதுன்ட்டு கொஞ்சம் நம்ம வாங்கின இடத்துல விசாரித்த போது அவங்க சொன்னாங்க, இப்படியே ஆட்டு உரமும் மாட்டு தொழு உரம் இதெல்லாம் போடுங்க, தண்ணி ஊற்றுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்கன்னாரு. சரி ஓகேன்ட்டு அந்த தண்ணி அளவு கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பித்தேன். டெய்லியும் தண்ணி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட ஆரம்பித்தேன். அப்புறம் அப்போவும் காய் எதுவும் பிடிக்கல, என் கண்ணுக்கு தெரியல. அப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் செடியை ஃபுல்லாக நல்லா உத்து பார்த்து ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணேன். கொஞ்சம் எல்லாம் கிளையெல்லாம் நகர்த்தி பார்த்தா ஒரு ஏலக்காய் சைஸில் காய் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏதோ பெரிய பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தா நான் ஒரு 2-3 காய் தான் தெரிஞ்சிச்சு. அப்போ நல்லா தேடி பார்த்தா ஒரு 5-6 காய் இருந்துச்சு. அதை அப்படியே மாடிக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ சன்லைட்டில் தான் வச்சுருக்கு. அந்த காயெல்லாம் ஒரு வாரத்துலேயே பழுத்துருச்சு. கலர் செர்ரி ரெட் கலரில் இருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்க. ஏலக்காயில் கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அந்த பழம் வந்துச்சு. அப்புறம் இந்த பழத்தோட டேஸ்ட் எப்படின்னா, சீத்தாப்பழம் சாப்பிட்டா என்ன ஒரு சுவை கிடைக்குமோ அந்த மாதிரி சுவை. கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும். இந்த பழத்தை ஏன் மிராக்கிள் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, இது உண்மையிலேயே ஒரு அதிசய பழம். குழந்தைகள் இருக்கிற வீடு, முதியோர்கள், வயசானவங்க இருக்கிற வீட்டிலெல்லாம் இந்த செடி கட்டாயம் நம்ம வைக்கக்கூடிய ஒரு செடி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, குழந்தைகளுக்கு காய்ச்சல் டைமோ, பெரியவங்களுக்கு இந்த மருந்து மாத்திரை கசப்பு பிடிக்காத டைமெல்லாம் இருக்கும்போது இந்த ஒரு பழத்தை கொடுத்தோம்னா, இது பெரிய ஸ்வீட்டெல்லாம் இருக்காது. அந்த பழத்தை சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் இனிப்பாகவே இருக்கும். அந்த இனிப்பு சுவை அவங்க உணர முடியும் ஒரு மணி நேரத்துக்கு. பச்சை மிளகாய் சாப்பிட்டாலும் பெருசாக காரம் இருக்காது. எலுமிச்சம்பழம் சாப்பிட்டாலும் இனிப்பாக இருக்கும். எலுமிச்சம்பழத்தை அப்படியே புழிஞ்சு குடித்தா ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான் அந்த இனிப்பு சுவை தெரியும். அதனால் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்படி தான் பூ இருக்கும். ஃபுல்லாக பூ தான், ஃபுல்லாக பூ பிடிச்சிருக்கும். இந்த பழம் பழுக்கும்போது இதோட கலர் பார்த்தாலே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். அவ்வளோ கலர் செர்ரி ரெட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கலரு. இந்த இலையுமே ஃபுல்லாக ஒரு வித்தியாசமான இலை. இந்த மாதிரி ஒரு இலையை நம்ம வேறு எந்த செடியிலையும் பார்த்துருக்க முடியாது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு யூனிக்கான லீஃபாக இருக்கும் எல்லாமே. ஒரு டைம் காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நிறைய காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு மேலே காய் பிடிச்சிருக்கு. இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4 பழம் பறிச்சிருந்தோம். அது சுவை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு உண்மையிலேயே இது ஒரு அதிசய பழம் தான். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டது அது. உண்மையிலேயே அதிசயம் பண்ணிருச்சு.
அதை சாப்பிட்டு 1 மணி நேரத்துக்கு எது சாப்பிட்டாலுமே இனிப்பாக தான் இருந்துச்சு. லெமனெல்லாம் அப்படியே புழிஞ்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் இனிப்பாக தான் இருந்துச்சு. அது முகம் காமிச்சு வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தனால உங்களுக்கு அது வீடியோ மேக் பண்ண முடியல. ஃப்யூச்சரில் அதை நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நம்ம நண்பர்கள் மூலிமா அதை ஒரு வீடியோவை மேக் பண்ணி இதோட வீடியோ நான் உங்களுக்கு ஃபர்தராக அப்லோட் பண்ணுறேன். உண்மையிலேயே இது ஒரு அதிசய பழம்தான். எல்லாத்தையும் மிராக்கிள் பண்ணிடும். இது பெருசாக மெயின்டெனன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்காவோ இல்லை மாதத்துக்கு ஒருக்காவோ கொஞ்சம் தொழு உரம் மட்டும் போட்டு விட்டால் போதும். நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். காய் பிடிக்க ஆரம்பித்தா நிறைய காய் பிடிக்கும். இந்த கலரில் தான் இருக்கும் பாருங்கள். செரி ரெட் என்ன கலர் இருக்குமோ அந்த கலர் தான் இந்த பழத்தோட கலர். நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா பழுக்க விட்டோம்னா கலர் நல்லா சிவப்பு கலரில் வரும். பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்னு. இந்த செடியில் இருக்கும்போதே இந்த பழத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஏதோ ஒரு சீரியல் பல்ப் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஒரு அழகான கலர். பாருங்கள் எவ்வளோ சிவப்பாக இருக்குன்னு. செரி ரெட் கலர். நீங்கள் பாருங்கள், இந்த 4 பழம் தான் பறித்தோம். நல்லா இருந்துச்சு. இதோட டேஸ்ட்டு ஓகே. அது சாப்பிட்டு 1 மணி நேரத்துக்கு மிராக்கிள் பண்ணி விட்டுருச்சு. கட்டாயம் குழந்தைங்க இருக்கிற வீடுகள்லேயும் பெரியவங்க இருக்கிற வீடுகள்லேயும் இது வைக்கக்கூடிய ஒரு செடி. வாங்கி வைங்க. மாடியில் டைரக்ட் சன்லைட்டில் வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வரும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும். மாதத்துல ஒருக்கா தொழு உரம், ஆட்டு உரம்லாம் கொடுத்தீங்கன்னா நல்ல ஈல்டு கிடைக்கும். இந்த கலர் பாருங்களேன், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதில் நிறைய எறும்பு வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வேப்ப புண்ணாக்கு கொஞ்சம்